முக்கியமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? என் புருஷனுக்கு இப்ப வந்து பால் கொடுத்துட்டு இருக்கேன். புருஷனுக்கு பால் கொடுக்க கூடாது. ஆமாடி, ஆமாடி. சோத்தை கொடுத்துட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அடே நாதியத்தோட வீட்டு குட்டி சரிக்கு வட்ட சரிக்கு நாதியத்து சரிக்கு அடே வாடி. எப்ப மனசு இருக்கல என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். பால் கொடுக்குறியா? ஆமாடி. சரி பரவாயில்ல, பாலை மின்னு சாப்பிட சொல்லி பிள்ளைக்கு சோத்தை கொடுத்துட்டு சீக்கிரமா வெள்ளிக்கு வா. அதே புடிய அந்தாலும் திருப்பி பிடிச்சாங்க வச்சு என்ன பண்ணுவீங்க? அதே புடிய அந்தாலும் திருப்பி பிடிக்கிறான்.
வச்சுக்கிறேன். ஐயா, போடு, 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 போடு. ஐயா, ஐயா. இருடா. ஐயையோ, ஐயையோ. ஏண்டி? அப்பவே என் புருஷன் சொன்னேன் என்னன்னு உடம்பெல்லாம் எனக்கு சரி வரலாம். ஓ, பால் கொடுக்க பசிக்குதா அதான் அவன் கொடுத்தா அப்படியே குடிச்சிட்டு போக வேண்டியதானே. பாலு இன்னையிலிருந்து பாலே நீ கேட்க கூடாது. போன பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை பல்லு முளைச்சு வந்து உனக்கு பால் கேக்குது. மகனே, உனக்கு மட்டுமா நான் பால் கொடுக்குறேன்? இந்த 2 ஊர்ல இருக்கிற டீ கடைக்கு போற நான் தான் பால் டீ சாப்பிடுறேன். கடைக்கு பிள்ளை நீ தான் பால் குடிக்கிறியா? நேற்று 9 பேர் வந்து இழுத்துக்கிட்டே கிடக்குறாங்க ஆஸ்பத்திரியில. அது ஏண்டி? அப்ப உன் பாலை குடிச்சுதானா? நம்ம ஐயா விட்டு குட்டிக்கு ஒரு அடிது. அதான கேக்குறேன். நான் வைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, ஆமா அப்புறம் குடும்பம் குட்டிசா போயிடும். பொடி வாயில கேட்பாங்க. அழகான பொண்ணோடா அங்க பெண்ணோடா நானும் ஒரு பொம்னாட்டி தான். நானும் பொம்பளை நானும் பொம்பளை நீ குடி சொல்ற அவர் பம்பரத்துல விடணும். அதுக்கு கொட்டாங்காச்சி நெஞ்சுக்குள்ளே கொட்டுகின்றது. பூவே பூச்சூடவா நெஞ்சை திறந்து காட்டவா. நெஞ்சுக்குள்ளே எல்லாருன்னு சொன்னா தெரியுமா? பூங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு ஐயோ அதிகமா போய் பார்த்துட்டு இருந்தே என்ன பாரு என்னடா நினைச்சிட்டு இருக்கு. இல்ல ஒரு தடவை பிடிச்சா சரியா போடணும். அந்த நீலக்குயில் என்ன சொல்லுது? உங்களை இட்டுக்கிட்டு ஓட சொல்லுது. அந்த தோலக்குயில் என்ன சொல்லுது? உன்னை பொழைக்க சொல்லுது. சொல்லுவதுன்னா என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? உன்னை முதலாக பார்த்த போது போட நினைத்தேன். நீ நினைச்சியா? அப்படியாப்பா வெள்ளூர்ல நாடகத்தில் கொண்டு போய்
ஊரே ஒருங்கே நம்ம ஒருங்கே மாடு ஒரு ஆம்பளை எல்லாம் நின்னு வாசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்னையும் பாருங்க எப்படி சாப்பிடுங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவங்களே போய் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை போடி போடி மெத்தங்கத்தவள ஒரு கூட மெத்தவள சொன்னா விட்டவல்ல. ஆமா ராத்திரி நேரத்து பாதையில்
மழை விட்டு போச்சுண்ணா கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்க மறைக்குது பாருங்க மழை விட்டு போயிருச்சு பின்னாடி உட்காருங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி வா முன்னாடி வா அப்படியே கீழே உட்கார்ந்துருங்க முடியல வந்து உட்காருங்க தூரல் கிடையாது இனிமே மழை வராது இது காலு காலு நாட்டாமையா நிறுத்துங்க இதான் ஆட்டம்னா இதான் ஆட்டமா உடம்ப வளர்த்து நிறுத்தி ஆடணும்ல எவரியா கண்டெடுத்து கையச்சா ஆமானுக்கு கண்டெடுத்து கைய வச்சா அவளுக்கு ஆமானுக்கு புதுசா ஒண்ணு கேக்குதாடி கொண்டாடி கேட்கலங்க அடக்க உடக்கமா செஞ்சு விட்டாரா அப்படியே முறையா செஞ்சாரு ஐயோ ஏன் அந்த மாதிரி எங்க 3 பேரையும் தூக்க சொல்றீ எங்க 3 பேரையும் அந்த மாதிரி ஒரே எல்லாம் அவுந்து கிடக்கு படி பயல உனக்கு பொண்ணு ஆட்டி கேக்குதடா அது காதல மூலி உன்னை கஷ்ட போறேன் அது காதல மூலி நீ வச்சு ஊதியா ஊதி வேலைக்கு ஊதி எப்படி போடும்ல மாமாவா நிச்சு போட்டுருவோம் அங்க பாரு மகாராணி வர்றாங்க உள்ள போய் சரி பண்ணிட்டு வா
என்றும் பாராமல் அமர்ந்திருக்கும் அத்தனை அன்பு தெய்வங்கள் ரொம்ப அனைவரும் நன்றி, ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் இல்லம்மா தோழிமார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்களா மங்களம் உண்டாகட்டும். ஏண்டி அவளுக்கு என்ன காது ஊமையாடி? இல்லம்மா அவ இப்பதான் மெடிக்கல்ல இருந்து வந்திருக்கா. ஆமாமா கொஞ்சம் பாவம், அவளுக்கு தெரியாது. அரண்மனையில புதுசு வேலைக்கு செஞ்சிருக்கா. அப்படியா? ஏண்டி மங்களம் உண்டாகட்டும். நாங்கெல்லாம் வந்துட்டான். என்னுடைய உயிர் தோழி எங்கேடி? அம்மா நாங்க தான் உயிர் தோழி உங்களுக்கு. இன்னொருத்தியா கொஞ்சம் உங்க மேல கோபமா இருக்கா. என்ன கோபம்? என்னன்னு சொல்லமா அவளை பார்த்தாலே கோபமா வருதா அவளுக்கு. என் மேல அவளுக்கு என்ன கோபம்? அவ தானே என்னை வளர்த்தவள். அவளா? ஆமா நாங்க தான் உங்களுக்கு உயிர் தோழி. அவ உயிர் தோழியா? அடியே என் தந்தை ஜனக பூபதி உங்கள் மன்னவரை மனமுழுத்து வரும்பொழுது 1000 சீதனங்களை கொடுத்தார். இருந்தாலும் என்னை சின்ன வயதில தூக்கி வளர்த்தவள் அவள். அதனால் அவளையும் கூடவே அழைத்து வந்தேன். ஆமா நாங்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டா. நாங்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டா. அங்க பாருங்க எப்படி நிக்கிறாங்க. ஐயா மனசுல நிக்கிறாங்க. இந்த மைக்கு நாளைக்கு பாடுறதா வேண்டியங்க. என்ன பாட சொல்லாதே. நான் மைக்கே தான் கடிச்சு போட்டுருவேன். ஐயா சொல்றது இல்ல. மகாராணி வந்துட்டாங்க சொல்றது இல்லையே. மாகாணி அம்மாவா? மகாராணி மகாராணி அம்மா. ஏண்டி மகாராணிக்கும் வித்தியாசம் தெரியலையாடி உனக்கு? அம்மா நீங்க வந்ததா பெண்களுக்குள்ள மரியாதை உங்களுக்கு இருக்காதா? அவளை போய் எங்க தொடுறீங்க? இங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் நாளை பணி செய்கின்ற இடத்தில் நாடகத்தில் நடிக்க வந்த பெண்கள் தாறுமாறாக நடந்து கொண்டார்கள் என்று பேச மாட்டார்களா? அச்சமடம் நாணம் பயப்பு என்பது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்காடி? அப்படி கேட்டீங்க. என்னிட்ட 4 இருக்கு, ஒண்ணுகிட்ட இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. அவ போய் அங்கங்க தொடுற. அச்சம் மாடம் ஒண்ணுகிட்ட 4 இருக்குன்னா அவங்கள்ட்ட 5 இருக்கு. அச்சம் மாடம் பம்பு செட்டு மோட்டர் கொட்டாடு எல்லாம் இருக்கு. அடி பைப்பு திரு பைப்பு எல்லாம் செஞ்சிருக்கு. அடியே இந்த பக்கம் இருக்கடி. பாதி தெருஷனே பாதி தெரிவிக்கணுமா? எல்லாரும் போன வருஷம் அப்படிதான் மழை வந்தது, உடனே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் போயிருக்காங்க. இவ்வளவு கூட்டம் எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? அதானே கேக்குறேன். அம்மா கூட்டம் உட்காந்துருக்கு. பாதி செரு சனங்கிற 3 ஊரு சனம் வந்திருக்கு. ஏண்டி உனக்கு என்ன கண்ணு செவிடா? கண்ணு ஊமை. எல்லாருமே கொடைய அமுக்கிட்டாங்க. அவர் மட்டும் கொடையை அமுக்கவே இல்லப்பா. அவர் எப்படி அமுக்குவார்? நான் போன திமுறை தான் அமுக்குவாரு. யாரு? பாத தரிசனமே சொன்னமா? அப்படியா? ஆமா. சொல்லு. பாத தரிசனமே ஏ அம்மா பாத தரிசனமே 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 என்ன பண்ற? என்னடி? நாங்க அம்மா கணக்கு எதுக்கடி கோயில கும்பிட்ட? மைக் வச்சு. யாரு? பொட்டிக்காரர் எதுக்கு இருக்காரு? தூக்கறதுக்கு. அதான் ஊர் மட்டும் மும்பாரம் வச்சிருக்கீங்க. வண்டி மெல்லாந்து போச்சு. போ கொடை அடிச்சுட்டா. அதானா? அதுக்கல்லக்கா ஆயா நல்ல வேளாண்ட கம்பா இருந்தது. இல்லைன்னா நாட்டார சாட்சி இருப்ப போய்
நீங்க எல்லாம் நிக்கிறத பார்த்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு போலான்னு ஒரு யோசனையில இருக்கீங்க. போய் இடம் கொடுத்துல உட்காரு, கொஞ்சம் உட்காரு உட்காந்து நாடகத்தை பாருங்க. அதாவது இந்த யாரும் வீட்டுக்கு போக கூடாது. என்ன மழை பெஞ்சாலும் தூர்னாலும் இங்கதான் இருக்கணும். இப்படியே கடற்கரை அதாவது அந்த ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய அந்த சேஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் போகணும். தூக்கம் வந்தா படுத்துங்க, வீட்டுக்கு மட்டும் போக கூடாது. அதோ இங்க ஒருத்தர் பிளாஸ்டிக்ல ஒரு கொடை போட்டுட்டு உட்காந்து. சரி, எத்தனை பேர் தாண்டி உனக்கு அத்தா? ஒரு புருஷனா அப்படியா? ஒரு நாளைக்கு 8 புருஷன். எப்படி சாமிகடா 8 புருஷனா? சாமி நான் கோயிலுக்கு வேண்டி விட்டாங்க போகலாம். ஒரு புருஷனையா சமாளிக்க? எப்படி 8 புருஷனை சமாளிச்ச? அதானே கேட்க, ஒன்னும் புடிபடாதான் நிக்குது 2 நாளா. நடப்பாட்ட நீ சொல்லு. ஒரு பொம்பளை வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. நீ பாட்டு அமைதியா இருக்க. நீ அப்படியே புடிச்சு அப்படியே கட்ட வச்சிருக்க. போடுறா. பெட்டிக்கார மாமா போய் விழுந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்து அவனால அடிய விளையாடலாமா? இந்த வாடோ நாமக்கு சொந்தவாடோ ஓடி வருவி ஆண்கள் பாட ஐயோ என்னாச்சு என்னாச்சு? ஐயோ ஏன் அம்மா போட்டு இந்த சுத்தம் தெரியுங்களா? ஏன்டி எப்படி ஆடுறதானே? எப்படி ஆடுது வேற இந்த இடத்துல ஆடக்கூடாது. என்ன பண்ணுது? எங்க இருக்கு? மடியில கட்டி வச்சிருக்கா? என்ன மடியில கட்டி வச்சிருக்காங்களா? மகாராணி 5 மாதத்திலே குழந்தை கீழே வந்துருமா? அப்படியா? மாமியா உனக்கு உருப்படாத அவசரம் தானே சொல்லி விட்டுருமா? உன்னை பார்த்து அம்மா பிடிச்சு கூப்பிடுறாங்களையா? அம்மா உன்னை பார்த்து சரி விளையாடலாமா? அதோ வாராண்டி வாராண்டி வில்லேடி ஒருத்தி தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. என் சுவாமி எனக்கு 2 வரங்களை கொடுத்தார். ஒரு வரம் அவரை கூடவே நீலமேக சாம்பல ரூபணமான குழந்தை வரம். இன்னொரு வரம் முன்பு பார்த்த தண்டகாவனத்தை இன்னொரு தரம் பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். அதன்படியே கொடுத்திருக்கிறார். ஏண்டி இது என்னடி இது? இதுதான் மைனோர் செயின். மைனோர் செயினா? அது எத்தனை பவுன்? இது 11 பவுன். அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினது? 500 ரூபாய்க்கு வாங்கினது. அது பார்த்தா சொல்லு. இது மைனோர் செயின் 11 பவுன் 500 ரூபாய்க்கு. நாச்சார் கோயிலுக்கு எவனோ செஞ்சான். நாச்சார் கோயிலையா?
சின்னதுண்ணே ஒரு சீட்டு ஒண்ணு கொடுத்தால பணத்தை படி சொல்லி கோச்சிக்குது பாரு எங்க வச்சிருக்க? மச்சான், அதுதான் வேலாயில கண்டனா கேராயில கண்டனா ஆமா. ஆமாட்டிக்கு நல்ல கொண்டையில தடவி 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 நல்ல கொண்டைய போட்டுக்கிட்டு மத்தவங்க ஓரமா பட்டுமல்ல இந்த வேலாயில வாடகைக்கு பெருச்சாடி வந்து என் கொண்டைய மண்டையோட நறுக்கிட்டு போயிடுச்சு. வேலைடி நல்ல வேலை. மண்டையில தடவுன ஆமா, இல்லன்னா கடிச்சு கொதறி இருக்கும் மூஞ்சில தடவிண்டா. அடுத்த வருஷம் நீ தான் பாபுன்னு பேர வச்சு மேற்காலே போகின்ற மேகங்களே அதில் வானங்களே மணிக்காதுகளே உடல் சூடாக்கி பாருங்களே. மேற்காலே போகின்ற மேகங்களே அதில் வானங்களே மணிக்காதுகளே உடல் சூடாக்கி பாருங்களே. திருநாளும் கூட வரும் வரும்போது வரும் அரணாலும் போலத்தான் அதன் கொண்டாட்டம் எதிர்பார்க்கிறேன் ஆமாவும் கொஞ்சமும் அது கேட்டால் புரியலையே அதை நான் புரியலையே ஒரு சரி, பெண்கள் குல விளையாட்டு ஆடியது போதும் பாடியது போதும் நேரமாகி விட்டது. பெண்கள் குல விளையாட்டை சொல்லுங்கள். ஏண்டி அங்க என்னடி செய்யற? சும்மா இருக்கிற சூட்டை கலப்பிட்டாலும் சரி, பெண்கள் குல விளையாட்டை சொல்லுங்கள். பெண்களுக்கு உள்ள விளையாட்டு எல்லாரும் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் பணம் வாங்கி வருமா? பெண்களுக்கு முடிச்ச இங்க பாரு, நான் மூடிக்கிட்டு செய்வனா, நீ திறந்துக்கிட்டு செய்யலாமா? அம்மாடி, நானும் 2 கையினாலையும் மண்ணள்ளிப்பேன், நீனும் 2 கையிலையும் மண்ணள்ளிக்கணும். நான் கண்ணை மூடிக்கிட்டே என் கண்ணில் கொட்டிப்போனா, நீ கண்ணை திறந்துக்கிட்டே உன் கண்ணில் கொட்டிப்பியா? நீ பால் போடுறியா நான் கோல் போடுவோம். சரி, விளையாடலாண்டி. பெண்களுக்கு விளையாட்டு கும்மி அடிப்பது. ஆமா, பெண்களுக்கு பிடிச்சது கும்மி, ஆண்களுக்கு பிடிச்சதெல்லாம் ரம்மி. அடியே, சரி விளையாடலாமா? நீ யாராவது ஒருத்தங்க வச்சு தொலை அடிச்சுக்கிறோம். அவன் பச்சை எங்க கொண்டு வைக்கிறான்னு நீ உயரமா இருக்கேங்கிறதுக்காக நீ செத்து போவா அருணா. அடியே விளையாடலாமா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுங்குதடி தன்னாலே இல்ல பண்ணி பரம்பரையா? என் புருஷனுக்கு வேற வேலை இல்ல. அப்படிதான். இப்ப அடிக்கணுமா? 100 நாளைக்கு வேலைக்கு போற விடுறாங்க. உனக்கு வருஷம் 300 நாள் வேலை தரண்டி வீட்டுல பண்ணிக்கிறான். அப்படியா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுங்குதடி
ஆச்சு? அம்மா 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 அங்க பாருங்க போகும்போது ரெண்டு பக்கமும் பெருசா இருந்துச்சு இப்போ ஒரு பக்கம் காணும் ஒரு பக்கம் இருக்கு ஐயோ 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 அப்பா கிழவன் எடுத்து சரியான குழம்பு இருக்காயாண்டாரு. ஐயோ மாமா எடுத்துருந்தா கொடுத்துருமாமா. ரொம்ப சந்தேகப்பட்டவன். கூட்டம் வாழ மாட்டானே. சரி அத குடுன்னு சொல்றிய உள்ளுக்குள்ள என்ன வச்சிருந்த தெரியா எடுத்து காட்டணுமா? காண்டி வைப்போம் அதை எடுத்து கொடுமாமா. அண்ணா அதை கொடுத்துருங்க அசிங்கமா ஒண்ணு இருந்ததுல இன்னொன்னு இங்க இல்ல. இன்னும் ஒண்ணு ஆயிடுச்சு. செஞ்ச மாட்டேன். இன்னும் ஒண்ணு. மாமா யாரும் பாவம். ரெண்டு எப்படி இருந்தது? ரெண்டு அப்படியே மூணு இருந்தது. இப்ப என்ன ஒண்ணா சொன்ன போய் வாங்கிட்டு வா. என் புருஷனே கண்டே பொட்டிக்காரி எப்ப பார்த்தாலும் இதை பிடிக்கிறாரு சம்முன்னு வைக்கிறாரு நாங்க மூணு தனியா அடியே விளையாண்டது போதும் பதிப்பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? என்ன ஆச்சுரி? ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போ. பயப்படாத ஏய் ஒண்ணு பயப்படாத ஆஞ்சநீர் போடுறவருக்கு வந்து இளநீ கொண்டாந்து ஊர்காரங்க கொடுத்துருக்காங்க அந்த இளநியை தூக்கி உள்ள வச்சிடலாம் ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்ல மனுஷன். என் புருஷன் தான் ரொம்ப சந்தேகப்பட்டவன். அதனால என் புருஷன் கொண்டா காய்ச்சி விட்டுறேன். அதுல ஒண்ணு எடுத்துக்கூடாது. மாடு நாளைக்கு 9 மணிக்கு நேரம் வீட்டுக்கு வா. என் புருஷன் இருக்காரு. இது என்ன சும்மா இதோட தாண்டி உனக்கு கொடுக்க சொல்றேன். ஆமா சரி பதிப்பூஜை செய்ய வேண்டும். அதுக்குள்ள பொருட்களை கொண்டு அவ்வளவு சந்தேகத்துக்கு நான் ஆகிட்டேன். ஆமாண்டி கொஞ்சம் நம்பிதானே வந்தேன். 2 நாளா நீ போட்டோ எடுக்கும் போதே தெரியும் என்ன போட்டோ எடுத்தோன்னு. உன்னுடைய அழகே போயிடுச்சு. நீ அப்புறம் என்ன பண்றது? அதாவது நீனா ஒண்ணு கூடாது. அந்த மாதிரி சொல்லாத. இந்த மாதிரிதான் ஆண்டவர் வாசிக்கிறேன் எங்க அண்ணன் கனகராசன். இந்த மாதிரிதான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. மறுநாள் காலைல போய் பாத்தியா பதிப்பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. அதனுடைய பலன் அதாவது பதிப்பூஜை என்பது இது நாடகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இல்லாமல் இங்க இருக்கின்ற பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கிருந்தபடியே உங்களுக்காக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் வரலட்சுமி நோன்பு என்று இந்த காலத்தில் செய்வதுதான் அந்த காலத்தில் பதிப்பூஜை. அதாவது என் கணவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நினைத்துக் கொள்வேன். நீ யாரை நினைத்துக் கொள்வாய்? என் கண்ணுக்கு எவன் வரலாம் செம்பறனா வரலாம் கணவன். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வோம். 1000 நெஞ்சங்கள் ரசிக்கட்டுமே, 1000 கண்கள் பார்க்கட்டுமே, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வோம். அப்படி என்று திருவள்ளுவர் கண்டார். கல்யாண புதுசுல 2 நாள் வாங்கிட்டு வந்தா 1/2 கிலோ அல்வாவும் 5 மரம் பூவோம். யார் இருந்தால் தானே? ஆமா. அதுக்கு பிறகு என் வீட்டு பக்கம் திரும்பி பார்க்கறது இல்லை. ஏன்னா இதான் கேட்பானுதான். அண்ணன் வந்து ஆரம்பிச்சுட்டேன். என்ன செஞ்ச? அண்ணனையும் ஒரு மாப்பிள்ளை மாத்திட்டு அப்படியா? நீங்க பொண்ணு இல்லையா இருக்கும் பாருங்க. தமிழரசி ஆர் ராஜா ஆர் RS ராஜு
தேவாதி தேவா திருமதி மலர் சூடினே அடியே எங்கோ மனம் வீசுகிறது பாரு. மாமா வராரு பாரு. மாமா மாமா ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான். மூணு பேர்ல யாரடி உன் புருஷன்? 3 பேர்ல 3 பேர்ல மூத்த புருஷன் இவர் தான். கண்ணாடிக்கார மாமா. 2வது புருஷன் நடுப்புல இந்த பங்க படுத்துனாரு. பெண்களும் கலந்துக்கலாம் வாங்க, உங்களால முடிஞ்சதை பார்த்து பெண்கள், அதாவது மேலூரை சேர்ந்த சாமிநாதன் அவர்கள் இங்கே சீதையாக நடிக்கும் ராஜாத்தி எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. நமது நந்தவனத்தில் ஏதோ திவ்ய மனம் வீசுகிறது என்னவென்று பார். இன்னைக்கு நல்லா சுத்தி அடிச்சு பாருடி. ஏய், என்னடி என்னங்க இல்லாம என் கோமண வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது அப்பப்ப அலசிக்கட்டணுங்கிறது. அப்புறம் எங்கய்யா ஆண் கல்வாடை ஆமாடி, பெண்கள் வடை இல்ல, ஆண்கள் வடை. போய் அப்படியே சுத்தி அடிச்சு பாத்துட்டு வா. நம்ம கூட்டத்திலே நீதான் வீரி. ஆமா போயிட்டு வா. சூரி எப்படி கொடுங்க போடு பட்டை நல்லா பெருசா போடு நெட்டு. நான் போய் பார்த்து விடுறேன். என்னைக்கு இல்லாத வாடகை இந்த பக்கம் தான் வருது. ஐயோ குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். மாடு குண்டு இல்லாத அடி பாவி செய்யல நான் அவரு சொன்னேன் சொல்லுது என்ன அப்படி அவங்க சொன்ன முன்னொரு காலத்துல சூப்ப பணங்கா இல்ல சூப்ப பனங்காயா? சூப்ப பணங்கா தேங்காய் 10 ரூபாய், மாங்காய் 10 ரூபாய், சூப்ப மாங்காய். மூக்காரு அந்த மனுஷன் வந்துருக்காரு. அதே மாதிரி ஒண்ணே மூக்குல கட்டி வச்சா என்ன பண்ணும்? ஆஹா ஒண்ணுதானே இருக்கிறது அதுவும் இருக்குமே. ஆமாடி. அந்த இலசு வந்து எலசா? எங்க எலசுனா அப்ப தேங்காய் வரலையா? ரொம்ப எலசா கொண்டு வந்துட்டாங்களா? ரொம்ப இளநீ சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறேன். இந்த இடத்துக்கு இளையராசா வந்திருக்காராமே. அப்ப கங்கை அமரம் பின்னால வந்துட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் அப்படி போவாங்க. அந்த எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னோடு இங்கு நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எஸ் விஸ்வநாதன் உத்தரகுடி அன்பு மாப்பிள்ளை அவர்கள் இங்கு ஹார்மோனியம் வாசிக்கும் இளங்கோவன் எனக்காக 500 ரூபாயும், சீதையாக நடிக்கின்ற திருமதி ராஜாத்தி அவர்களை பாராட்டி ரூபாய் 500, நானே அமைப்பாளர் என்ற முறையில் எனக்காக 500 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். 1500 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அன்பளிப்பாக வழங்கிய அன்பு மாப்பிள்ளை விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தானே. எல்லாம் உனக்கு தான். இந்த கட்டை கலக்கிறது உனக்கு தானே. அங்க மொட்டையால இருக்கு. மகாணிங்கிரியா மகாராணிங்கிரியா ஒரு கன்றாலும் புரியலடி எனக்கு. என்னடி இளைய மகாராஜா என்றால் பரதனா, சத்ருகனா, லட்சுமணனா? ஆமா, அது மட்டும் தான் தெரியுமா உனக்கு? முன்னொரு காலத்துல இளையவர் என்றால் மைத்துனர் வந்திருக்கிறாரா? அவர் ரொம்ப கோபக்காரர். கோபம் வந்தால் உடனே திருத்தி விடுவார். ஆமா ஆமா, கோபத்திலும் சிரிப்பார், இன்பத்திலும் சிரிப்பார், துன்பத்திலும் சிரிப்பார். புன்னகை மன்னன். போய் கூப்பிட்டு வாங்க மரியாதையாக.
மாமா வல்ல படுத்திருக்கு வாசம் அணக்குது தொப்பு முடிவு எல்லாம் சொல்லி அணைக்குது காட்சி போக்குது சண்டார வந்துதான் மாலை படுத்திருக்கு வாசம் அணைக்குது தொப்பு முடிவு எல்லாம் சொல்லி அணைக்குது நீ என்ன கொடுக்கனாலும் அங்க வேலைக்கு ஆகாது. என்னைக்கு இல்லாத அந்த மனுஷன் இன்னைக்கு மந்திரம் தேடி வந்து என்கிட்ட போனா பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை கிட்ட போகும்போது சும்மா பாரு மானகட்ட மாடு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட போடும்போது எவ்வளவு அழகா எதப்பதமா ஒரு பணிவோட போறது. ஒரே இருட்டா இருக்கான்னு பார்த்தேன். இப்ப பாரு எப்படி மாமா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா சொல்றியா மாமா சொல்றியா சொல்றியா மாமா ஓ சொல்றியா சிங்களமணி சிரிச்சு விட்டா போதும். மகாராஜா ஏன் இன்னைக்கு இல்லாம இவ்வளவு கோவப்படுறீங்க? அதுக்கு காரணம் எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அன்னைக்கெல்லாம் சேவத்து மாம்பழம் மாதிரி இருந்தனே. ஆபரேஷன் பண்ணி 27 புள்ள பெத்த பிறகு என்ன பார்க்க பிடிக்குமா? ஆயா. குண்டு குண்டா இருக்கு, நீ ஏமாந்து கூடாதீங்க. எல்லாம் இருக்கிறது கூட கம்மிங்க. இங்க இருக்கிற மனுஷனாலே. நீங்க பா. ஆமா நீங்க போனா எம்புது, நான் போனா தொங்குதையா? ஏன் அப்படி? அதாண்டி என்ன தெரிஞ்சாலும் அசல் அசல்தான். நகல் தான். நீங்கள் விளையாடுவதை அவர் தவறாக புரிந்து கொள்வார். நம்முடைய அண்ணியோட தோழி பெண்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார். நீங்கள் சென்று வாருங்கள். போய் நல்லா சங்கையாத்துங்க. கூட்டிட்டு வா. வர்றா சின்ன ஏதோ 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 அவன் மப்பு மண்டலமா இருக்காங்கன்னா அப்படியே தூக்குது. அம்பால குத்தி ஓய்யா. ஆச்சாத மாமரா காச்சிதோ. சரி, நீங்கள் சென்று வாருங்கள். பையன் மைத்துனா தம்பி உன் பையன் இருக்குப்பா. வணங்கிட்டேன் மாதா. வணக்கம். இன்று போல் என்று மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மைத்துனா. அருமை மைத்துனரே அருமை மைத்துனரே அருமை மைத்துனரே வருவீர் வருவீர் மன்னனை கிளைய அருமை மைத்துனரே அந்த பூரா தேடி சேயடி வந்தது தம்பி எனக்கதை தெரிய சொல்லும் அருமை மைத்துனரே. மைத்துனா வர வேண்டும் மைத்துனா. என்னை தேடி நாடி ஓடி வந்த காரணம் யாது மைத்துனா? மதனி என்றைக்குமில்லாமல் தங்களுடைய அரண்மனை நோக்கி கால்நடையாகவே வந்திருந்தான். தாங்கள் செய்த பாக்கியம் தான் மதனி. ஏன் இப்படி பயப்படுற? மட்டன் போட்டுக்கலாம்.